மிதுன ராசி நண்பர்களே, வாழ்க்கையில ஒவ்வொரு படியாக ஏறிக்கொண்டிருப்பவர்கள் மிதுன ராசினர். எந்த ஒரு சுயம் இல்லை என்றாலும், பின்புலம் இல்லை என்றாலும், வாழ்க்கையினுடைய உச்சத்தை எட்டிடக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். காரண ராசிநாதனான புத பகவான். புதனுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டுங்க. மூளைதான் புதனுடைய சக்தியே. எந்த ஒன்றையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். உங்களிடம் எப்பொழுதும் பிளானிங் ஒண்ணு இருக்கும், அதை நோக்கிதான் போய்கிட்டு இருப்பீங்க. சரி, இருந்தாலும் கிரகங்கள் சாதகமா இருக்கணும் இல்லைங்களா? அந்த புதனை கூட சாதகமா இருக்கணும் இல்ல? சரி, இந்த வாரம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் உழைப்பு இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இருக்கும். திடீர் வெளியூர் பயணம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை வரும். திடீர் பயணம், புரியுங்களா? அப்போ இன்னொரு வேலையில் இருக்கீங்களா, மற்றவருடைய வேலையும் உடன் இருப்பவருடைய வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டிய நிலை, அவங்க லீவ் போட்டு போயிடலாம். அந்த வேலையும் நீங்க பார்க்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படும். நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு வரீங்களா, அங்க வேலை பளு கூடுதலாக இருக்கும். ஏன்னா பொதுவாக வருமானத்திற்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கும். சுய தொழிலாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி. அப்ப வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் வரத்தான் செய்யும். அப்ப இந்த வாரத்தில் உழைப்பும் இருக்கு, உழைப்பிற்கேற்ற ஆதாயமும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை, வியாழக்கிழமை உங்களுடைய செயல்களில் பார்த்து நிதானம் வேண்டும். திட்டமிட்டு செயல்பட்டாக வேண்டும். திட்டமிட்டு செயல்படுகின்ற போது அதில் உங்களால் வெற்றி பெற முடியும். இப்போ உங்களிடம் ஒரு இந்த நேரத்தில் ஒரு தடுமாற்றம் வரும். இந்த செவ்வாய்க்கிழமை மதியம், புதன்கிழமை, வியாழக்கிழமை தடுமாற்றம் வரும். இது நடக்குமா, இது நடக்காதா, செய்யலாமா, செய்ய வேண்டாமா, போகலாமா, போக வேண்டாமா, இந்த ஒரு குழப்பம் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தோல்வி என்பது எப்பொழுது குழப்பம் ஏற்படுகிறதோ அந்த இடத்துல தான் தோல்வி என்பது ஆரம்பமாகுது. அப்போ ஒரு வேலையை கையில் எடுத்துட்டீங்களா, வேலை வந்துடுச்சா, போய்கிட்டே இருங்க. போயிட்டே நிச்சயமாக ஜெயிக்க முடியும். குழப்பத்திற்கு இடம் தர வேண்டாம். வேறு விதமான எண்ணங்களுக்கும் இந்த நாளில் இடம் தர வேண்டாம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு அமோகமான, யோகமான, வெற்றிகரமான, நன்மையான நாளாக உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியம் சீராகும். போட்டி பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். இந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த வாரத்தில் உங்களுக்கு மிக யோகமான நாளாக இருக்கும். பொதுவாக சந்திரனின் சஞ்சாரம் பார்க்கின்ற போது இந்த வாரம் யோகமாக இருக்கிறது. ராகு பாக்கியஸ்தானத்துல, கேது 3ஆம் இடத்துல. அப்ப என்னன்னா ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, பெரியவருடைய ஆதரவு கிடைத்திடக்கூடிய நிலை, தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். தெய்வ அருளும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். பெரியவருக்கு தானே தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சுக்கிரன் 3ஆம் இடத்துல, எல்லா வகையிலும் வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும். இந்த நேரத்துல 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி வக்கிரம் அடைந்திருக்கிறார். இது ஒரு சிறப்பான அம்சம். சனி வக்கிரம் அடைவது என்பது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அங்கே சனி சஞ்சரிக்கின்ற போது உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரலாம். அப்ப கெட்டவன் போய் கெட்டு போகின்ற போது உங்களுக்கு அந்த பாதிப்புகள் ஒளி நெருங்காமல் போகும். சனி வக்கிரம் அடைவது என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நிலை. 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவும் அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். அப்ப கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானம் வேணும். ஏன்னா 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப எல்லா விதமான மனிதர்களுக்கும் சரி, ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு முகம் என்பது மறுபக்கம் இன்னொரு முகமாக இருக்கும். அப்போ மனசுக்குள்ளதான் நிறைய பிரச்சனை சுமந்துட்டு இருப்பாங்க. அது வெளியில காட்டுறது இல்லை. அந்த வெளியில காட்டுவது என்பது பாத்தீங்கன்னா காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டால் வார்த்தைகள் நெருப்பாக இருக்கும். குடும்பத்தினர் மீது கோபத்தை காட்டுவார்கள். புரியல? 2ஆம் இடத்துல சூரியன். கொஞ்சம் கவனமாக இந்த விஷயங்கள் வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. ஏன்னா இது எதுவுமே பாத்தீங்கன்னா நீங்க கிடையாது. இப்போ கிரகங்கள் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. அப்போ நடப்பது நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த கிரகம் இதே சூரியன் அடுத்து 3ஆம் இடத்திற்கு போகின்ற போது உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இப்போ நிதானம், வார்த்தைகளில் கவனம், அனுசரித்து போவது என்பது உங்களுடைய வாழ்வை வளமாக்கும். உங்களுடைய ராசிநாதன் புதன் சாதகமாக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ ஒரு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நிலை, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய நிலையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் தான். குலதெய்வ வழிபாட்டை முடிந்தவரை மேற்கொள்வது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.